தமிழ்நாட்டோட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அரசியல் களம் இப்பவே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கட்சிகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு போட்டி போட்டுக்கிட்டு இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க. மக்களின் கவனத்தை ஈர்க்க நடக்கிற இந்த வாக்குறுதி யுத்தத்தை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஆமாங்க, தேர்தல் களம் சூடு பிடிச்சிடுச்சுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், ஏன் அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிற கட்சி வரைக்கும் எல்லாருமே வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த வாக்குறுதி போற யார் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சதே ஆளுங்கட்சியான திமுக தான். சரி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? என்னென்ன வாக்குறுதிகளை அவங்க மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். திமுகவோட முதல் அஸ்திரம் இந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். யோசிச்சு பாருங்க, வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கும்போது இந்த கூப்பனை கொடுத்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததும் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்னு உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சு நிஜமாவே ஒரு புது வாஷிங் மிஷினையோ இல்ல ஒரு மிக்சியோ வாங்கிட முடியுமா? ஒருவேளை உங்க பழைய பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா புதுசா ஒரு பொருள் வாங்க இந்த பணம் பத்தாதுங்கிறது தான் யதார்த்தம். ஆனா இந்த கூப்பன் விஷயத்துல ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கு. இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறல்னு இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எச்சரிச்சிருக்கு. பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி கூப்பன் கொடுத்தா கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த திட்டத்துக்கே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. திமுகவோட அடுத்த பெரிய வாக்குறுதி தான் இந்த திராவிட மாடல் 2.0. இது என்னன்னா, இப்போ பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதையே டபுள் ஆக்கி, அதாவது 2000 ரூபாயாக உயர்த்தி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 2000 திட்டத்துல ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடாது. சரி, அது இல்லையா, நீங்க வருமான வரி கட்டுறவரா இருக்கக்கூடாது, பென்ஷன் வாங்குறவரா அப்படின்னாலும் கிடையாது. இந்த மாதிரி பல நிபந்தனைகளை தாண்டினா மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் நம்ம கைக்கு வரும். திமுக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும்போது மற்ற கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? இப்போ அதிமுகவும் புதுசா களம் இறங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். திமுகவுக்கு போட்டியா அதிமுக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை, அதுவும் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே இது கிடைக்கும்னு அடிச்சு சொல்றாங்க. அதோட மட்டும் நிறுத்திக்கல, திமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி அதே 2000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் தங்களோட வாக்குறுதி பட்டியல சேர்த்திருக்காங்க. இப்போதான் இந்த ஆட்டமே சூடு பிடிக்குது. இந்த எல்லா வாக்குறுதிகளையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதாவது 60 வயசுக்கு உட்பட்ட எல்லா பெண்களுக்கும் மாசம் 2500 ரூபாய். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த 2 திட்டத்தையும் நேருக்கு நேர் வச்சு பாப்போமா? திமுக திட்டத்துல பண கண்டிஷன்ஸோட வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா தவேக திட்டத்துல எந்த நிபந்தனையும் இல்லாம வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். இந்த நிபந்தனைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை தான் இங்க கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? போன எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? அத பத்தி இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். போன தேர்தல்ல இனிமே மாசம் மாசம் கரண்ட் பில் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்களே, அந்த திட்டம் என்னாச்சு? அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரவே இல்லையே. இது மக்கள் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அதே மாதிரி இளைஞர்களுக்கு 100% வேலை வாய்ப்புன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அது என்ன ஆச்சு? அதுவும் இன்னும் முழுசா நிறைவேறலையேன்னு பல இளைஞர்கள் ஆதங்கப்படுறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா 5 சாவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க. அத பத்தி இப்போ யாருமே பேசுறதில்ல. இந்த மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மக்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு பாக்குது இல்லையா? ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 85% நிறைவேற்றப்படுதாம். ஆனா அந்த நிறைவேற்றப்படாத 15% வாக்குறுதிகள் தான் மக்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் காற்றில் பறக்க விடப்பட்ட அந்த சில வாக்குறுதிகள் மக்களின் மிகப்பெரிய வருத்தமா இன்னும் இருக்கு. ஆக மொத்தம் 2026 தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நிபந்தனைகளோட வர்ற திமுகவின் 2000 ரூபாய், இன்னொரு பக்கம் அதிமுகவின் 10,000 ரூபாய் கருணைத் தொகை, இல்லனா நிபந்தனைகளே இல்லாத தவேகவோட 2,500 ரூபாய். இந்த வாக்குறுதி போர்ல யாருடைய திட்டம் மக்களுக்கு உண்மையான பலனை தரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இறுதி முடிவு வாக்காளர்களான உங்க கையில தான் இருக்கு.